அன்பார்ந்த சகோதரர்களே, அனைவருக்கும் வணக்கம். நான் நீலப்புலிகள் இயக்கத்தின் தலைவர் பேராசிரியர் டாக்டர் டி.எம். புரட்சிமணி. இன்று தமிழகம் முழுவதும் 20 ஆண்டுகளுக்கு மேலாக கௌரவ பேராசிரியர்களாக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான பேராசிரியர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். இதற்கு என்ன காரணம்? 20 ஆண்டுகளுக்கு மேலாக சொற்ப ஊதியத்தில் பணியாற்றிய இவர்களுக்கு யுஜிசி 57,800 ரூபாய் மாத சம்பளமாக தர வேண்டும் என நிர்ணயித்திருக்கிறது. இதை ஏற்று இவர்களுக்கு இந்த திராவிட மாடல் அரசு ஊதியம் வழங்கி இருக்க வேண்டும். ஆனால் வழங்கவில்லை. குறைந்தபட்சம் சமவேளைக்கு சம ஊதியம் என்ற அப்படிப்பட்ட நடைமுறையை கடைபிடித்திருக்க வேண்டும். அதையும் கடைபிடிக்கவில்லை. அரசு பணியாளர்களுக்கு அவர்கள் பேறு காலத்தில் விடுமுறை அளிக்கப்படுகிறது. ஆனால் கௌரவ விரிவுரையாளர்களுக்கு அப்படிப்பட்ட எந்த விடுமுறையும் அளிக்கப்படவில்லை. பணி ஓய்வு பெற்ற பிறகு நிரந்தர பணியாளர்களுக்கு ஓய்வூதியம் அளிக்கப்படுகிறது. அப்படி எந்த ஓய்வூதியமும் இவர்களுக்கு கிடையாது. ஏறத்தாழ 12 மாத கால ஊதியம் நிலுவையில் இருக்கிறது. இவற்றையெல்லாம் கேட்டு அவர்கள் நீண்ட காலமாக போராடி கொண்டிருக்கிறார்கள். இந்த திராவிட மாடல் அரசு வந்த பிறகாவது தங்களுக்கு நீதி கிடைக்கும் என எதிர்பார்த்தார்கள். ஆனால் இவர்களுடைய நினைப்பில், எதிர்பார்ப்பில் இந்த திராவிட மாடல் அரசு மண்ணள்ளி போட்டிருக்கிறது. சரியான கல்வி தகுதியுடன் 20 ஆண்டுகளுக்கு மேலாக பணி செய்தவர்களை வெறும் ஒப்பந்த பணியாளர்களாக வைத்திருப்பது எந்த விதத்தில் நடைமுறை? 12 மாதத்தில் 11 மாதத்திற்கு வேலை, 1 மாதத்திற்கு சம்பளம் கிடையாது என்பது எந்த விதமான அணுகுமுறை? ஏன் அரசிற்கு இந்த பாரபட்சம்? இவர்கள் உழைக்கவில்லையா? பாடம் நடத்தவில்லையா? மாணவர்கள் மீது அக்கறை கிடையாதா? ஒரு முதலாளித்துவ அரசு நிரந்தர பணியாளர்களை நியமிக்காமல் சொற்ப ஊதியத்தில் அவர்களை ஒப்பந்த பணியாளர்களை வைத்திருப்பது வாடிக்கை. இந்த அரசு ஒரு முதலாளித்துவ அரசா? தேர்தல் வாக்குறுதியில் நாங்கள் வந்தால் இப்படிப்பட்ட கோரிக்கைகள் நிறைவேற்றும் என்று வாக்குறுதி அளித்தார்கள். ஏறத்தாழ 5 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக போராடி கொண்டிருக்கிறார்கள். அரசு தங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றும் என எதிர்பார்த்து காத்திருந்தார்கள். அரசு ஒரு துரும்பை கூட அசைக்கவில்லை. இத்தகைய சூழ்நிலையில்தான் அவர்கள் வகுப்பு புறக்கணிப்பை முன்னெடுத்து தங்களுடைய எதிர்ப்பை அறவழியில் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஆக தமிழக அரசும் உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்களும் உடனடியாக யுஜிசி விதித்த அந்த ஊதியத்தை கௌரவ விரிவுரையாளர்களுக்கு தர வேண்டும். அவர்களுடைய பணி ஓய்வு காலத்தில் பணி ஓய்வு தொகையை வழங்க வேண்டும். பேறுகால விடுப்பு அளிக்க வேண்டும். 12 மாத நிலுவைத் தொகையை அவர்களுக்கு வழங்க வேண்டும். சமவேளைக்கு சம ஊதியம் என்பதை அவர்களுக்கு வழங்க வேண்டும் என நீலப்புலிகள் இயக்கம் வலியுறுத்துகிறது. நீலப்புலிகள் இயக்கத்தின் சார்பாக தொடர்ச்சியாக கௌரவ விரிவுரையாளர்களுடைய கோரிக்கைகளை ஏற்று பல்வேறு காலகட்டங்களில் அவர்களுக்காக போராடி கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து போராடுவோம். இந்த திராவிட மாடல் அரசும் உயர்கல்வித்துறையும் உடனடியாக கௌரவ விரிவுரையாளர்களை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தி இந்த தேர்தலுக்கு முன்பாகவே அவர்களுடைய அனைத்து கோரிக்கைகளையும் ஏற்று நடைமுறைப்படுத்த வேண்டும் என நீலப்புலிகள் இயக்கத்தின் சார்பாக வலியுறுத்துகிறோம். ஒருவேளை அப்படி அவருடைய கோரிக்கைகளை ஏற்காமல் காலம் கடத்தி தேர்தலுக்கு பிறகு செய்கிறோம் என வழக்கம் போல் இவர்களை ஏமாற்றினால் நீலப்புலிகள் இயக்கம் இவர்களோடு நின்று போராடும் எனவும் பகிரங்கமாக அறிவிக்கிறோம்.